ஹாப்பி மார்னிங் ஆல். இன்னைக்கு ஸ்கூல் தாட்டுற பேரண்ட்ஸோட புலம்பல் தான். ஜூன் 2 ஸ்கூல் ரீஓப்பன் சொன்னதையுமே பசங்க கூட கேஷுவலா தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ ஒரு பெரிய போருக்கு போற மாதிரி இருக்கு. மார்ச்ல இருந்து எங்களுக்கு லீவ், மார்ச் பாதியில இருந்து லீவ், கிட்டத்தட்ட 2.5 மாசம் எதுவுமே தெரியல, வேற மாதிரி லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாச்சு. இனி ஜூன்ல இருந்து திருப்பியும் அந்த மார்ச் 10 மாசத்துக்கு ரொட்டீனா ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னடா அப்படின்ட்டு இருக்கு. அந்த 6 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், காலையில குளிக்க வச்சு அது 2 குட்டீஸ் இருந்துச்சுன்னா பயங்கரமா சண்டை கட்டிக்குவாங்க. காலையில தான் எல்லாம் தாட்டி விட்டுட்டு பார்த்தா வீடே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணிட்டு சாயந்தரமா அந்த டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு டியூஷன் கொண்டு போய் விடுறது, ஹோம்ஒர்க் சொதப்பி வச்சிருப்பாங்க. ஹோம்ஒர்க் அதுவும் சாயந்தர டைம்ல சொல்ல மாட்டாங்க, திருப்பியும் காலையில ஸ்கூல் கிளம்பி வேன் நின்னதுக்கு அப்புறமா தான் நான் இது பண்ணலையே அப்படிம்பாங்க. இது எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது, நம்மளுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது. குட்டீஸுகளை பார்த்தா நம்ம டென்ஷன் எல்லாம் என்ன ஆகும், ஹஸ்பண்ட் கிட்ட தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் வெளியில இருக்கிற டென்ஷன் நம்ம கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இனி ஒரு 10 மாசத்துக்கு இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஓகே இப்படிதான் இருக்கும்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் நான்லாம் ஊர்ல இருந்து கேரளாவுக்கே கிளம்புறேன். ஸ்கூல் தாட்டி விட்டு வர வரைக்கும் ஜாலியா இருப்போம்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வேற மாதிரியான ஒரு ப்ரெஷர் அப்படிங்கறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். தேங்க்யூ.